இயேசுவே, நான் உங்களை நேசிக்கிறேன். ஏசப்பா, லவ் யூ. ஏசப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன். சரி, நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கண்ணை மூடிக்கணும். இயேசுவுக்கு மதம் இல்ல, இயேசுவுக்கு ஜாதி கிடையாது. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவன், படிக்காதவன், எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து உள்ளவன், அந்தஸ்து இல்லாதவன், இப்படிப்பட்ட எந்த ஒரு வரையறையும் இயேசு கிறிஸ்துவு கிடையாது. அவர் சகல ஜனங்களையும் அவர் நேசிக்க நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை நீங்க எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வருத்தப்படுறியாமா? ஐயா, நீ பாரப்படுகிறியா? இருதயத்துல துன்பத்தோட இருக்கிறியா? இருதயத்துல வேதனையோட இருக்கிறியா? ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். மனுஷனுடைய வேதனைகளை மன்னிக்க, அவருடைய வேதனைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க, அந்நியத்தனமான வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை கொடுக்க அவரால் முடியும். இருதயத்துல பாவத்தோட எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? விடுதலை இல்லாம எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கட்டுகளோட எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவால் உனக்கு ஒரு சந்தோஷமான விடுதலை கொடுக்க முடியும். அவர் கொடுக்கிற விடுதலை உனக்கு நித்தியமானதா இருக்கும். அவர் கொடுக்கிற விடுதலை உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும். நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு கிறிஸ்து ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த பூமியில. மனுஷன் பாவம் செய்து மனுஷனுடைய வாழ்க்கையை நிம்மதியை இழந்து போய்விட்டான். மனுஷன் பாவம் செய்து மனுஷனுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை இழந்து போய்விட்டான். மனுஷன் வாழ்க்கையில் பாவங்கள் அவர்களுக்கு சாபத்தை கொடுத்திருக்கிறது. மலைய பகுதியை வாழ்ற ஜனங்களே, உங்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தி. குடும்பங்கள்ல தரித்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், குடும்பங்கள்ல வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பிரிவினைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அம்மா, இந்த பிரிவினை அவரால் மாற்ற முடியும். உன் வேதனை அவரால் மாற்ற முடியும். உன் கண்ணீர் அவரால் குறைக்க முடியும். ஆண்டவர் உங்களை பத்தி சொல்றாரு, அது දෙවියන් වහන්සේ ඔබ බලා පවසනවා, வேதனையை என்னால மாற்ற முடியும். ඔබගේ වේදනාව මට හැකි වෙනස් කරන්න. அனைவருடைய குடும்பங்கள்ல சந்தோஷம் இல்லாம போனதுக்கு முழு முக்கிய காரணமே அவங்களோட குடும்ப நபர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவம். අද බොහෝ පවුල්වල ඔවුන්ගේ ජීවිතේ සතුට සැනසීම නැති වෙන්නට හේතුව ඒ අයගේ පවුල්වල සිටින අයගේ ජීවිතේ තිබෙන පාපය තමයි. குடிவரிகள், போதைப் பொருள் பாவனைகள், சண்டை, பிரிவினை இருக்கா இல்லையா குடும்பங்கள்? ඒ බේබදුකම අපවිට වාල්වි සඳ සරුව අපගේ ජීවිතේ තිබෙනවද නැද්ද? இப்படிப்பட்ட அநேக பாவங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிறதுனால මෙවැනි මනුෂ්‍යන්ගේ ජීවිතේ බොහෝ පාපයන් තිබෙන නිසා குடும்பங்கள நிம்மதி இல்லை. පවුල් ජීවිතේ සැනසීම குடும்பங்கள்ல வேதனை மாத்திரம் தான் இருக்கிறது. පවුල් ජීවිතේ වේදනා පමණයි තියෙන්නේ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டதன் நோக்கமே மனுஷனுடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு விடுதலையும் சந்தோஷமும் சாபமற்ற ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படியா. ස්වාමී යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ පොළවේ ලේ වගා මරණයට පත්වන්නට හේතුව මනුෂ්‍යගේ ජීවිතයේ තිබෙන පාපේ ශාපේ නිදහස ලබා දී උට සැනසීම ඇති කරන්නටයි. இயேசுவுக்கு சாதி கிடையாது. යේසු වහන්සේට ජාතියක් නැහැ. படிச்சவன் படிக்காதவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே இல்லை. උන්වහන්සේ ඉගෙන ගත්තා නොගත්තා උසස් පහත් කියලා කිසිදු ભેදයක් නැහැ. இருதயம் சுத்தமா இருக்கிறதா? ඔබගේ අතවත පවිත්‍රව තිබෙනවාද? இருதயம் அவரை நேசிக்கிறதா? ඔබගේ අතවත උන්වහන්සේව ප්‍රේම කරනවාද? உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கு. ඔබගේ ජීවිතයේ සතුටක් දෙන්න සූදානම්ින් තිබෙනවා. யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? අපි කවුද කියලා ඔබ දන්නවද? தெரியாது. දන්නේ නැහැ. நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ඔබ කවුද කියලා අපි දන්නේත් නැහැ. திருப்பி நாங்க உங்களை பாப்போம்னு கூட எங்களுக்கு தெரியாது. නැවත ඔබ අපි දකීවද කියලාවත් අපි දන්නේ නැහැ. இதற்கு நாங்க இயேசுவை பற்றி உங்களுக்கு சொல்லணும். ඇයි අපි ඔබට යේසු වහන්සේ ගැන පවසන්න ඕන? பரிசுத்தரே, இந்த பிள்ளைகளுக்காக, இந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா விதமான வேதனைகள், எல்லா விதமான கவலைகள், இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான உடைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை விட்டு குடும்பங்களை விட்டு நிர்மூலமாய் போகட்டும் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க மூடிக்கொள்ளுங்க சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையுமே எல்லாரும் மேலேயுமே உங்களோட அன்பு, உங்களுடைய சமாதானம் வைக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்ப இந்த இளம் பிள்ளைகளுக்கு, அந்த சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்ப இந்த தலைமுறையை தொடுங்க சுவாமி. அப்பா, இந்த தலைமுறையை தொடுங்க ஆவியானவரே. இந்த சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த தலைமுறையை தொடுங்க. உங்க அன்பு அறியணும் ஆண்டவரே. இந்த பிள்ளைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. விடுதலையான அப்பா ஒரு வாழ்க்கை, விடுதலையான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இந்த பிள்ளைகள், இந்த குடும்பங்களுக்கு வைக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வேதனைகள் எடுத்து போடுங்க. குடும்பங்கள் இருக்கிற பிரிவினைகள், சண்டைகள், அழுகைகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளோடு பிள்ளைகளை விட்டு குடும்பங்களை விட்டு நீங்கி போவதாக. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லாமல், ஒரு நிம்மதி இல்லாமல், நோய், பிரச்சனைகள்,
நாங்கள் சம்பாதிக்கிற பணங்கள் எங்களுக்கு போதாமை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் எப்படி இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ போகிறோம், எப்படி அடுத்த நாளை சந்திக்க போகிறோம் என்கிற ஒரு கவலையோடு கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අද අපි මේ ඇසුවොත් ඔබගේ ජීවිතයේ රෝගයේ වේදනාව සමාදානය නැතිව දුප්පත් දිවිදුකමක තුල උපයනා මුදලේ ඒ කුමක්ද වෙන්නේ කියලා දන්නේ නැතුව අපි ඊළඟ දවස ගැන බොහෝ කල්පනා කරන තත්ත්වයක් තුල අපේ ජීවිත වෙමින් සිටින බව. அம்மா, எங்களுடைய தாய்மார்களே, தகப்பன்மார்களே, මාගේ අම්මේ මාගේ දෙමව්පියනි, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஏன் நாங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம்? ඇයි අද අපගේ ජීවිතේ සමාදානයෙන් නැතුව අප සිටින්නේ? ஏன் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை? ඇයි අපගේ ජීවිතේ සැනසීම නැත්තේ? ஏன் எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் கஷ்டங்கள்? ඇයි අද අපගේ ජීවිතේ තවමත් ඒ අපහසුතාවයන්? பிரியமானவர்களே, ප්‍රේමවන්තයනි, எங்களுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமேயானால் எங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. අද අපගේ ජීවිතේ පාපය තිබෙනවා නම් අපගේ ජීවිතේ ඒ සමාදානය තිබෙන්නේ නැහැ. இன்னைக்கு நாங்கள் பார்க்கலாம், எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய கணவன்மார்கள், எங்களுடைய தகப்பன்மார்கள் இன்னைக்கு அநேகர் குடிபோதைக்கும் போதை வஸ்துக்கும் இன்னைக்கு அடிமையாகி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். අද අපි බැලුවොත් අපගේ පවුලේ ඒ අපගේ සහෝදරයන්, අපගේ සහපුරුෂයන් බොහෝ ආකාරයේ ඒ බේමදුකමට මත්ද්‍රව්‍යවලට වාල්වි එවැනි ජීවිතයක් ජීවත් වෙන නිසා සැනසීම නැහැ. இன்னைக்கு போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் அவர்கள் குடிக்கிறதுக்கு முன்பதாய் ஒரு விஷயத்தை யோசிப்பார்கள். අද මත්ද්‍රව්‍යයට වාල්ව සිටින අය ඒ පානය කරන්නට පළමුවෙන් ඒ කාරණාවක් ගැන කල්පනා කරනවා. அவர் இன்றைக்கு குடிக்கிறார் என்றால் අද පානය කරනවා නම් அவர் யோசிப்பார், இன்றுதான் என்னுடைய கடைசி நாள், இன்றைக்கு பிற்பதாக நான் குடிக்க மாட்டேன் என்று யோசிப்பார். කල්පනා කරාවේ මේ තමයි මගේ අන්තිම දවස, මේ පසු මම මේකේ පාවිච්චි කරන්නේ නැහැ කියලා. ஆனாலும் அவரால் குடிக்காமல் இருக்க முடியாது. එසු නමුත් ඔහුට බෑ එය නවත්තන්නේ නවත්තන්න නොහැකි. ஆனால் அந்த பாவத்தை செய்கிற ஒவ்வொருவரும் அதை விரும்பி செய்கிறது இல்லை. ඒ පාපය කරන අය ඒ කැමැත්තෙන් යුතුව ඒ දේ කරන්නේ නැහැ. இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், அநேக வாலிபர்கள் இன்றைக்கு போதை வஸ்துக்கும் குடிப்பழக்கங்களுக்கும் ஐஸ் போதைகளுக்கும் இன்றைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள். අද අපි බලන්නට පුළුවන් බොහෝ තරුණයන් ඒ බේබදුකමටත් මත්ද්‍රව්‍යවලටත් ඒ වගේම අයිස් නැමැති මත්ද්‍රව්‍ය පානය කරන්න බොහෝ දෙනා වහල්ව සිටිනවා. அவர்கள் துவங்கும் போதே சாதாரணமாய் கொஞ்சமாய் துவங்கி இருப்பார்கள். ඒ ආරම්භ කරන මොහොත දේශල්පයෙන් සාමාන්‍ය වශයෙන් ආරම්භ කරන්නට ඇති. ஆனால் இப்பொழுது அவர்கள் விட முடியாத ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். නමුත් දැන් උටය අත්හරින්නට නොහැකි ඒ වහකමක් තුළ ඔවුන් ඇත්තයි වෙලා සිටිනවා. அதனால்தான் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில அந்த பாவத்தின் நிமித்தம் இன்றைக்கு நிம்மதியை இழந்திருக்கிறார்கள். ඒ නිසා තමයි අද ඒ පාපය නිසා උන්ගේ ජීවිතේ සැනසීම අයිති කරගෙන තිබෙනවා. இன்னைக்கு குடும்பத்துல சமாதானம் இழக்கப்பட்டிருக்கிறது. අද පවුල තුළ සමාදානය අයිතිව තිබෙනවා. இன்னைக்கு ஒரு நிம்மதி இல்லை. අද සැනසීමක් නැහැ. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ වචනය පවසනවා, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்பதாக. වේසවි බරසුලන්නා සියල්ලනේ ඔබ මා වෙතට පැමිණෙන්න, මා ඔබ සියල්ලන්ටම සානය දෙන්නෙමි. இன்றைக்கு நீங்கள் ஒரு வேதனையோடு இருப்பீர்களே, ஆனால் අද ඔබ වේදනාව සමග ජීවත් වෙනවා නම්, சமாதானம் இல்லாமல் இருப்பீர்களே, ஆனால் සමාදානය නැතිව ජීවත් වෙනවා නම්, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைப்பீர்களே, ஆனால் මාගේ ජීවිතේ මා සැනසීම නැතුව අද මා ජීවත් වෙමින් සිටින්නේ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கண்ணீரின் வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ඔබ මේ ජීවත් වෙමින් සිටින මේ කඳුළු පිරුණා ජීවිතයෙන් නිදහස දෙන්න යේසුස් වහන්සේ පොළොවට පැමිණියා. அவரால் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும். அம்மா, அப்பா, මාගේ අම්මේ තාත්තේ අදත්
ඔබට යේසුස් වහන්සේගේ නිදහස ලබා දෙන්න. ஒருவேளை குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறீர்களோ, සමහර විට ඒ මත්පැනටම ඇබ්බැහි වෙලා සිටිනවාද? போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறீர்களோ, මත්ද්‍රව්‍ය වලට ඇබ්බැහි වෙලා සිටිනවාද? அதிலிருந்து நான் மீண்டு கொள்ளதான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்களோ, ඒ පුරුද්දෙන්ම මෙතෙන්නට ඕනේ කියලා සිතනවා. නමුත් මට එය නැහැ කිව මා සිටින්නේ කියා ඔබ සිතනවාද? என்னுடைய சகோதரனே, මගේ සහෝදරයා, இயேசுவால உன்னுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். යේසුස් වහන්සේට පුළුවන් ඔබගේ ඒ ඇබ්බැහි කමෙන් ඔබට නිදහස් දෙන්නට. உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியும். ඔබගේ ජීවිතේ සමාදානය දෙන්නට පුළුවන්. உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதியை கொடுக்க முடியும். ඔබගේ ජීවිතේ සැනසීම දෙන්නට පුළුවන්. உன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியும். ඔබගේ පෞල් ජීවිතේ සැනසීම දෙන්න පුළුවන්. இன்றைக்கு இயேசு உங்களை நேசிக்கிறார். අද යේසුස් වහන්සේ ඔබට ප්‍රේම කරනවා.